கேழ்வரகு அடை தோசை வாங்க பார்க்கலாம். அரைச்ச தேங்காய் கொஞ்சம், சர்க்கரை ஒரு 4 கரண்டி, போட்டுட்டு இதில் ராகி மாவு 1 கப்பு வச்சுருக்கேன். இதையும் போட்டு வாங்க இன்றைக்கி அழகான ஒரு ராகி தோசை செஞ்சிடலாம். காலை டிஃபனுக்கு இதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான வேலைம்மா. ராகி தோசை, கேழ்வரகு தோசை, நல்லா சர்க்கரை தேங்காய் வாசனையோட இது நல்லாயிருக்கும். மாவு நல்லா கரைச்சாச்சுமா, தேங்காய் சர்க்கரைலாம் போட்டு கரைச்சாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சும்மா சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் நெய் விட்டு சேர்க்கணும். அதுக்கு முன்ன சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம், கேப்பையில் நெய் வடிதான்னு ஒரு சொலகம் சொல்லுவாங்க. அதை போல் அந்த நெய் விட்டாக்க நல்லா வாசனை அடிக்கும். ஏன்னா கேப்பையில் எண்ணெய் இருக்காது, அதனால கேப்பையில் நெய் வடிதான்னு ஒரு சொலகம் சொல்லுவாங்க. இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப பரட்ட வேண்டியல, அப்படியே சின்னதாக பரட்டினா போதும். இது வேகட்டும். அடை நல்லா வாசனையாக இருக்கம்மா. பாருங்க, இதை பரட்டி போட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுட்டாக்கா நல்லா முருவலாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய் மணத்தோடு நல்லாயிருக்கும். இதை மாதிரி செய்யுங்க. சில பேருக்கு பெருசாக சொல்லுவாங்க, எனக்கு இந்த சின்ன சின்னதாக கொஞ்சம் சுட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்க, இப்போ இதை எடுத்துடுறோம்மா, வெந்துருச்சு. இப்போ இன்னொன்று ஊற்றிடலாம். இன்னொன்றுக்கு அடியில் நெய் ஊற்ற வேண்டியல, நம்ம மேலே ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ ஓரத்தில் சுற்றிடும் நெய் ஊற்றிட்டா போதும். சட்டுன்னு 2 நிமிஷத்தில் கேவுரு தோசை ரெடிங்க, அடை தோசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா.